ஜிம் ஒர்க் அவுட்ஸ்ல நடக்கிற காமனான மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ஜிம்மை தேர்ந்தெடுக்கிறதுலே மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து அந்த எக்ஸசைஸ் சயின்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு. நல்ல நாலேஜ் உள்ளவங்க தான் அந்த எக்ஸசைஸ்லாம் டீச் பண்ணணும். ஒரு ப்ராப்பர் ஃபிட்னஸ் டெஸ்டிங்லாம் வந்து பண்ணக்கூடிய அந்த காம்பிடன்சி இருக்கிறவங்களால தான் ஒரு நல்ல ப்ரோக்ராம் டிசைன் பண்ணி கொடுக்க முடியும், கரெக்டா ஃபாலோ பண்ண முடியும். நம்மளுக்கு தேவையான ரிசல்ட்ஸும் இவங்களால தான் கொடுக்க முடியும். செகண்ட் வந்து நிறைய பேர் ஜிம்முக்கு போறப்ப என்ன சொல்லுவாங்க, முதல் இடத்துல நான் வந்து பாடி பில்டிங் வரல, எனக்கு வந்து மசில் மாஸ்ல எனக்கு தேவையில்லை அப்படின்னு நிறைய ஆண் பெண் ரெண்டு பேருமே இதை தான் சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஜிம்ல இருக்கிற எக்யூப்மெண்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே பாடி பில்டர்ஸ்க்காக கிரியேட் பண்ணப்பட்டது. அதெல்லாம் ஐசோலேஷன் எக்ஸசைஸ்க்காக ஒவ்வொரு மசிலையும் பர்டிகுலரா டார்கெட் பண்றதுக்காக அது பாடி பில்டிங்காக டிசைன் பண்ணப்பட்டது. அந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து சொல்ற கோல் என்னன்னா, நல்ல ஸ்ட்ராங்கான ஹெல்த் ஸ்டெபிலிட்டி. இந்த ஸ்ட்ராங்கான ஹெல்த் ஸ்டெபிலிட்டி மூலமா நம்ம நினைக்கிற ஃபிட்னஸ் கோல்ஸ் எல்லாம் அடையணும். அதுதான் நம்மளுக்கு மெயின் பிரின்சிபல் கோல். குவாலிஃபைடு எக்ஸசைஸ் ப்ரொஃபஷனல்ஸ் இல்லாத பட்சத்துல ஃபிட்னஸ் டெஸ்டிங் ஒரு விஷயம் வந்து ஆரம்பத்தில் இருக்கவே இருக்காது. நிறைய ஜிம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் டெஸ்டிங் பண்ணவே தெரியாது. இன்னும் சில ஜிம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்றதுக்கான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ப்ரோட்டோகால், அதுக்கான ஒரு சார்ட் எல்லாமே இருக்கும். ஆனா அது அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். உள்ள வர கிளையண்டோட நேம், ஏஜ் அது மட்டும் தான் மென்ஷன் ஆயிருக்கும். ஆனா உள்ள அந்த வேரியபிள்ஸ் உங்களுக்கு உங்க ஃபிட்னஸ் தேவையான என்னென்ன டெஸ்ட் பண்ணணுமோ, ஹார்ட் ரேட்ல ஆரம்பிச்சு, பிளட் பிரஷர்ல ஆரம்பிச்சு, இன்ச் டேப் மெஷர்மெண்ட்ஸ், கார்டியோரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ், ஃபிளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த் அசஸ்மெண்ட்ஸ் இதெல்லாமே பண்ணி டாக்குமெண்ட் பண்ணக்கூடிய மெடிக்கல் ஹிஸ்டரி, என்னென்ன மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு எல்லாமே உங்களை பத்தி ஓவராலா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணணும் இல்லையா? அந்த பேஸ் லைன் டேட்டா அங்க ஆரம்பிச்சு நீங்க எப்படி ப்ரோக்ரஸ் ஆறீங்க, எப்படி ரெஸ்பாண்ட் ஆறீங்கன்னு சொல்லி அதை ரிவ்யூ பண்றதுக்கும், ஸோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ட்ராக் பண்றது கூட அது ஒரு அசஸ்மெண்ட் ஷீட்ல வந்து சில பேஜஸ் வந்து டெடிகேட் ஆயிருக்கும். ஆனா வந்து யாருமே ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நான்லாம் பார்த்து அப்படியே ஷாக் ஆயிருக்கேன். ஏன்னா சில ஜிம்ஸ்ல நான் ட்ரைனிங் ஹெட்டா ஒர்க் பண்ணிருக்கேன். ஃபிட்னஸ் டெஸ்டிங் கிடையாது. மாடர்ன் எக்ஸசைஸ் சயின்ஸ் வந்து என்ன சொல்லுது, அந்த ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுங்கிற அந்த அப்டேட்டட் நாலேஜ் இல்ல. இதனால பாத்தீங்கன்னா ஜிம்ஸ்ல அவங்கவுங்க நிறைய பேர் வந்து ஒரு ரேண்டமா சில எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு கார்டியோ டே அப்படின்னு எடுத்துக்கிட்டா ட்ரெட்மில் வந்து 30 நிமிஷம், சைக்கிளிங் 15 நிமிஷம், எலிப்டிக்கல் 15 நிமிஷம் இப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு 30 மினிட்ஸ் நீங்க ட்ரெட்மில்ல பண்ணா என்ன ஸ்பீட்ல வாக் பண்ணணும், என்ன ஸ்பீட்ல ரன் பண்ணணும், என்ன உங்க ஹார்ட் ரேட் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற அதெல்லாம் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸ் நீங்க ரீச் பண்ணணும். இந்த கேலரிஸ் சம்பந்தப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் பற்றி நான் ஏற்கனவே வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கேலரிஸ் வந்து டார்கெட் பண்ணாம டிஸ்டன்ஸ், டைம், ஹார்ட் ரேட், ரெஸ்பிரேட்டரி ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் மையமா வச்சு ஒரு டிசைன் பண்ணலாம், கார்டியோ ப்ரோக்ராம் டிசைன் பண்ணலாம். இந்த மூணுமே எந்த கார்டியோ எக்யூப்மெண்ட் எடுத்தாலும். அப்புறம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எடுத்துட்டா அங்கேயும் வந்து காலிபரேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து அங்கேயும் பண்ணணும் கண்டிப்பா. அங்க வந்து 1 rep மேக்ஸ் டெஸ்ட் இருக்கு. அது 1 rep மேக்ஸ் டெஸ்ட் டைரக்டா பண்ண முடியல அப்படின்னா இன்டைரக்டா பண்றதுக்கான ஃபார்முலா மெத்தட்லாம் இருக்குது. அது மூலமா ஒரு எஸ்டிமேஷன் வந்து ஒரு பர்சனோட ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸ்க்கான அப்ராப்ரியேட் லோட் என்ன, இந்த லோடு தான் அவங்களுக்கு சேஃபா இருக்கும், இதுக்கு மேல போனா அவங்களுக்கு வந்து இன்ஜுரிஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் போக இந்த எக்ஸசைஸ் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்படி என்ன மாதிரி ஃபார்ம் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த என்னதான் டீச் பண்ணாலும் சிலருக்கு வந்து இந்த ஃபார்ம் கரெக்டா வராது. அதுக்கான அண்டர்லைங் ப்ராப்ளம் என்ன, எந்த மசில் வீக்கா இருக்கு, எந்த மசில் டைட்டா இருக்குது, ஏன் அந்த பாஸ்டரல் இஷ்யூ அவங்களுக்கு வருது, இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கான எக்ஸ்பர்டைஸ் வேணும் இல்லையா? பல வருடங்கள் உடற்பயிற்சிகள் செய்யாததுனால உடல் உறுப்புகள்லாம் வந்து ஒருங்கிணைஞ்சு வேலை செய்யாத அளவுக்கு நிறைய குளறுபடிகள் இருக்குது. அதெல்லாம் சரி செய்ய தான் ஜிம்முக்கு வர்றாங்க. இப்போ வந்து அதை சரி செய்யறதுக்கு சரியான எக்ஸசைஸ் பண்ணணும்ல. அப்போ சரியான எக்ஸசைஸ் என்ன, கரெக்டான மூவ்மெண்ட்ஸ், கரெக்டான பாஸ்டர்ஸ். இதுலயும் பிரச்சனை இருக்கு. நிறைய எக்ஸசைஸ் வந்து அவுடேட்டட், ஓல்ட் ஸ்கூல் ஆஃப் தாட், முறையான ரிசர்ச்சஸ் எல்லாம் பண்ணல. நிறைய எக்ஸசைஸ்லாம் வந்து அதுக்கும் மருத்துவ பண்புகளுக்கும் ஹெல்த்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிற அந்த ரிசர்ச்லாம் எஸ்டாப்ளிஷே ஆகல. அப்படிப்பட்ட எக்ஸசைசஸ்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து ஜங்க் எக்ஸசைசஸ், நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லே கிடையாது. இப்ப இருக்கிற விஞ்ஞான ரீதியா நிரூபிக்கக்கூடிய நிறைய மாடர்னான எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது. அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கான நிபுணர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்காங்க. அதனாலதான் நான் முதலே சொன்னேன், தேர்ந்தெடுக்கிற ஜிம் கரெக்டா இருக்கணும். அப்படி ஜிம்முக்கு போக முடியலையா, நீங்க வீட்லயே வந்து ஒரு ஜிம் செட்டப் இல்லைன்னா ஒரு பேர் ஆஃப் டம்பிள்ஸ் வாங்கி வச்சுட்டு கரெக்டான எக்ஸ்பர்ட்ஸோட கைடன்ஸ்ல உங்களுக்கு உடம்புக்கு தேவையான உடற்பயிற்சிகள் மட்டும், அதுக்கு உங்க உடம்புக்கு எந்த அளவுக்கு ஃபிட்னஸ் இருக்குன்னு முதல்ல டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த நிபுணர்கள்ட்ட நீங்க போகணும். அவங்க பண்ற ஃபிட்னஸ் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய டெவலப் பண்ணிக்கணும். ஒரே ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் மட்டும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ஏன்னா நம்ம பாடிக்கு நிறைய டைப் ஆஃப் ட்ரைனிங் ஸ்டிமுலஸ் தேவை, நிறைய எக்ஸசைஸ் வேரியேஷன்ஸ் தேவை.
ஸோ அந்த மாதிரி நிபுணர்கள்ட்ட அவங்களோட கைடன்ஸ்ல நம்ம ஒரு ஈவன் ஒரு பேர் ஆஃப் டம்பிள்ஸ் போதும், இல்லைன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் எலாஸ்டிக் பேண்டு, இல்லைன்னா ராட் வித் பிளேட்ஸ், இதை இந்த மாதிரி ஃப்ரீ வெயிட்ஸ் வச்சே நம்மளுக்கு இன்னும் ஒரு பர்சனல் ஜிம் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபிட்னஸ் டெஸ்டிங் வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. நான் முதல்ல இருந்தே ஈவன் சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல கூட ஃபிட்னஸ் டெஸ்டிங் கண்டிப்பா பண்ணிட்டு தான் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து எலாபரேட்டா பண்ணலாம், நிறைய நுணுக்கமான ப்ரெசிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அது வந்து உங்களோட ஒரு மனிதனுடைய ஹெல்த் ஜாதகம்னு கூட சொல்லலாம்.